புனிதவதி என்று பெயர் சூட்டினார்கள். கூட்டத்தில் இருந்த யாவரும் புனிதவதி வாழ்க, புனிதவதி வாழ்க என்று வாழ்த்தினார்கள். இப்படி கோலாகலமாக பெயர் சூட்டு விழா நடந்துடுத்து. அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து தட்டி தட்டி நடக்க ஆரம்பிச்சா. தனதத்தனாருக்கு எப்படி இருக்கும்? அந்த கால்ல இட்ட தண்டை கலீர் என்று ஒலிக்க தனதத்தனாருடைய உள்ளத்துல ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் பொங்கி எழறதாம். அவர் பக்தியோடு ஆண்டவனை நினைந்து பாடும் போதெல்லாம் இந்த குழந்தையும் எதிரிலே அமர்ந்து அப்படியே ஆண்டவனையே உற்று நோக்கிய வண்ணம் தலையை அசைத்து கைத்தாளம் விட்டு ரசிப்பாளாம். அப்படி ஒரு சிவபக்தி இந்த குழந்தைக்கு. இப்படி வளர குழந்தை அம்மை மழலை மொழி பேச தலைப்பட்டாள். அம்மா அப்பான்னு பேச்சு வர தொடங்கியதோ இல்லையோ, அதிலிருந்து ஆண்டவன் மீது அளவு கடந்த அன்பு ஏற்பட்டுடுத்து. சின்ன குழந்தையில இருந்தே சிவபக்தியாகவே இந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் சிவ சிந்தனையாவே இருக்கே அப்படின்னு சில தாய்மார்கள்லாம் என்ன பண்ணினானா, வெடிகார்த்தால அந்த குழந்தை போய் எழுப்பினாளாம். எழுப்பி புனிதவதி எழுந்திரு எழுந்திரு இங்க வா அப்படின்னு அவளை அன்போடு வெளியில கூட்டுண்டு போயிட்டு அப்படியே அந்த வானத்தை காமிச்சு, இந்த வானத்தை பார்த்தா உனக்கு என்ன தெரிகிறது? அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரம் எழுந்துக்கிறதுங்கிறது நல்ல பழக்கம் இல்லையா? நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கவே வேண்டாம். ஒருத்தர் எப்படி எப்படிலாம் எழுந்துக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா பெரியவர்கள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே வெடிகார்த்தாலதான் எழுந்திருப்பான். அந்த வெடிகார்த்தால எழுந்துனா அவ்வளவு நல்லது. அந்த சமயத்துல அந்த உஷக்காலத்துல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவோ கலைகளை பயிற்சி பண்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு என்னெல்லாம் பண்றோமோ அத்தனை விதமான பாக்கியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை பரிபூர்ணமாக நமக்கு அதுல கிடைக்கும். அந்த முறையிலே இந்த புனிதவதியை வெளியில அழைச்சிட்டு வந்து தாய்மார்கள் இந்த வானத்தை காமிக்கிறா. உனக்கு என்னமா தெரியறது அப்படின்னு அந்த குழந்தைய கேக்குறா. அந்த குழந்தை என்ன பதில் சொல்றது தெரியுமா? அந்த வானத்தை பார்த்தா சிவபெருமானுடைய செம்பவள திருமேனி அந்த வானம் முழுதும் அப்படியே பரவி இருக்கிறதுதான் என் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்றதாம். சரி, அதுவாச்சா? பகல் நேரத்தில் சில தாய்மார்கள்லாம் வேறு சில தாய்மார்கள் அந்த குழந்தைய இப்ப கூட்டுண்டு வந்து இப்ப கேட்கலாம், அந்த குழந்தைக்கு என்ன தெரியறதுன்னு. இப்ப என்னமா தெரியறது அப்படின்னு கேக்குறா. அப்ப அந்த குழந்தை சொல்றது, சிவனுடைய நெத்தியில திருநீரு போல அந்த வெண்மையான பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றதாம். மாலை நேரத்துல கேட்கிறா சில தாய்மார்கள். அப்போ அது என்ன சொல்றது அப்படின்னா, வானத்தை பார்த்துட்டு சிவபெருமானுடைய செஞ்சடை போல சிவந்து இருக்கு அப்படின்னு சொல்றதாம். ராத்திரி நேரத்துல சில தாய்மார்கள்லாம் கேட்கிறா வானத்தை பார்த்து, புனிதவதி உனக்கு என்னடா தெரியறது அப்படின்னு குழந்தைய பார்த்து கேட்கிறா. அந்த குழந்தை சொல்றதா, திருநீல கண்டம், எம்பெருமானுடைய திருநீல கண்டமானது வானம் முழுக்க இருட்டு கரிய அந்த மேகம் சூழ்ந்துட்டு இருக்கே, அதுதான் என் கண்ணுக்கு தெரியறதுன்னு சொல்றதாம். இப்படி இவ்வளவு அழகான இதெல்லாத்தையும் யார் சொல்லியிருக்கா தெரியுமா? கவிஞர் சுப்பு அருவம் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட இந்த குழந்தை ஒவ்வொரு பருவமாக தாண்டி கொண்டிருக்கிறாள். இப்படி வளரும் புனிதவதி அம்மை புஷ்பவதியாகிவிட்டாள். பருவத்திற்கேற்ற அழகு இந்த அம்மையார் இடத்துல வெளிடுகின்றது. இப்படி அம்மையாருடைய அழகையும் அறிவையும் பண்பாட்டையும் கேள்விப்பட்ட நாகப்பட்டினத்து நீதிபதி செட்டியார்னு ஒரு செட்டியார் தன்னுடைய மகன் பரமதத்தனுக்கு புனிதவதியை மனம் முடிக்க எண்ணி சில ஆட்களை பெண் கேட்டு வரும்படி அனுப்பினார். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். உடனே திருமணமும் தொடங்கியது. அந்தனர் மறைவோத அருந்தீயில் நெய்மணக்க செந்தமிழ் மாமரை முழக்கம் சேனோங்க வந்த பெரியோர்கள் வாழ்த்த பரமதத்தன் புனிதவதி அம்மைக்கு திருமாங்கல்யம் சூட்டி மலர் மாலையை அணிவித்தார். இப்படி சிறப்பாக திருமணம் நடந்தது. இதை சேக்கிழார் பெருமான் என்ன அழகாக சொல்றார் அப்படின்னா, தளிரடி மெல்லகை மயிலை தாதவிழ்தார் காளைக்கு கலிமகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். பொருந்தாத திருமணம் அப்படின்னு நயம்பட எடுத்து சொல்றாராம். பரமதத்தன் அழகும் அறிவும் உடையவன் தான்.
ஏன் பின்ன பொருந்தாதுன்னு சொல்றார். பின்னால நடக்க போகிற நிகழ்ச்சி அதை வச்சுதான் சொல்றாராம். எப்படின்னா, மயிலுக்கு மயில்தான் பொருத்தம், காளைக்கு காளைதான் பொருத்தம். இந்த மயிலை காளைக்கு பொருத்தினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பின்னால நடக்க போகிற நிகழ்ச்சியை முன்னாலே இவ்வளவு அழகாக எடுத்துரைக்கிறார்கள் சேக்கிழார் பெருமான். இனி மணமக்கள் தனி குடுத்தனம் நடத்தணும். ஆனா பெண்ணை பெற்ற தந்தைக்கு அது அவ்வளவா பிடிக்கல. தன் மகளை கூப்பிட்டு, அம்மா மாப்பிள்ளைகிட்ட சொல்லி எப்படியாவது இங்கே இருக்கிறதுக்கு வழி பண்ணேம்மாங்கிறா. அவளும் பையன்கிட்ட போய் சொல்றான், அந்த பையனும் அப்பாட்ட போய் சொல்றான். நீதிபதி செட்டியார் சரின்னு உடனே ஒத்துண்டுட்டார். பழம் நழுவி பால்ல விழுந்துடுத்துன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி பரமதத்தன் மாமியார் வீட்டோடையே இருக்கான். இந்த சந்தோஷத்துல தனதத்தனார் என்ன பண்ணினார்னா, ஒரு பெரிய மாளிகையே கட்டி ஆண்டவனுடைய திருவுருளால் முடிச்சுட்டார். அந்த இடத்துல இவர்களை தனி கொடுத்தனம் வைக்கிறா. 2 பேரும் தனி கொடுத்தனம் நடத்துறா. புனிதவதி அம்மை கணவனோடு இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வசதி படைச்ச சில பெண்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, கணவன் தன் வீட்டோட வந்துட்டா சில நாளைக்குதான் அந்த மட்டு மரியாதை எல்லாம். வந்தன்னைக்கு வாழல, மறுநாள் தையல, அப்புறம் கையலங்கிற மாதிரி போக போக மரியாதையெல்லாம் மண்ண கவ்வ வேண்டியதான். ஆனா அம்மையார் அப்படி பண்ணல. தன் கணவனுடைய சுகமே தன் சுகம் என கருதினாள். புனிதவதி அம்மை இல்லற இன்பத்தை அனுபவிச்சாலுமே அவளுடைய உள்ளம் ஆண்டவனுடைய கருணை எப்போது மலரும் என்று ஏங்கி ஏங்கி சிவஞானத்தையே வளர்த்து கொண்டிருக்கிறாள் அவள். இப்படியே இருந்திருக்கும் பொழுது பரமதத்தனுக்கும் ஒரு வேலை வாய்ப்பினை கொடுத்தார். அந்த கடையிலே உட்கார்ந்து பரமதத்தன் அந்த காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படியே சில ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் பரமதத்தன் கடையில வியாபாரம் செஞ்சிருக்கிறச்சே ஒருத்தர் வந்தார். அவருக்கு பரமதத்தனால ஏதோ காரியம் ஆக வேண்டியது. அதனால நேர பரமதத்தன் கிட்ட போய் 2 மாம்பழத்தை கொடுத்தார். பரமதத்தன் பார்த்து, என்னப்பா இன்னைக்கு பழமெல்லாம் ரொம்ப பலமா இருக்கேன்னா. ஒண்ணும் இல்ல, நம்ம மரத்துல காய்ச்சிது, என் பொண்ணுக்கு கல்யாணம், கொஞ்சம் பணமட, அதனால உங்கள்கிட்ட கேட்டுட்டு வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா, சரி, இந்த பழத்தை நேர நீங்க வீட்டுல கொடுத்துட்டு போங்க, நான் உங்க காரியத்தை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னார். உடனே அவர்களும் நேர புனிதவதி அம்மையார் இருக்கிற இடத்துக்கு போய், அம்மா அம்மா அப்படின்னு கதவை தட்டினார். அம்மையாரும் வந்து கதவை திறந்து அன்போடு வரவேற்றா. ஐயா இந்த பழத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார்னா. அந்த அம்மையார் மிகவும் அடக்க ஒடுக்கமாக அந்த பழத்தை வாங்கி உள்ளே வச்சார். வந்தவர் அம்மையாருடைய அடக்க ஒடுக்கத்தையும் பெருந்தன்மையும் வியந்து பாராட்டி கொண்டே சென்றார்கள். உள்ளபடியே படித்தவர்களும் பக்தி உடையவர்களும் அடக்கமாகத்தான் இருப்பார். நெற்கதி முற்றி போச்சுன்னா பாருங்க தலை சாஞ்சி நிற்கும். செடியில நெல் விடாத முன்ன பாருங்க தலை தூக்கி நிற்கும். ஒண்ணும் தெரியாதெல்லாம் 9 ஆட்டம் போடும். ஆனா இங்கே உள்ளபடியே பயிர் முத்தி போச்சு. என்ன பயிர்? சிவபக்தி என்ற இன்ப பயிர். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையா களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவலும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றே. என்றார் அப்பரடிகள். அதுபோல அருமையாக வளர்த்த பயிர். ஆகவே குடும்பம் என்ற கழனியிலிருந்து அதை எடுக்க வேண்டும். அறிவாளும் வந்துடுத்து. எங்கே
மாம்பழம்ன்ற 2 அறிவாளாம். பயிருக்கு சொந்தக்காரனும் வந்துட்டான். எங்க? அதோ தெருவுல குரல் கேட்கிறது. உங்களுக்கு எல்லாம் கேட்கிறதா? பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த சொல் அடுப்பங்கரையில சமைச்சின்ற இருந்த புனிதவதி அம்மையார் காதுல விழுந்து காந்தம் போல இழுத்தது. ஓடோடி வரா. பார்த்தா ஒரு பழுத்த பழம். தள்ளாத வயதுடைய ஒரு சிவயோகி. கையில கமண்டலம், கழுத்துல ருத்ராட்சம், உடம்பெல்லாம் விபூதி, காவி உடை. பசியின் கொடுமையினால தளர்ந்து தள்ளாடி வருகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்கன்னு இந்த குரல்ல தழுக்க தழுக்க வராராவர். அந்த தழுதழுக்க வந்த அந்த வயசானவனை பார்த்தா இந்த அம்மையார் உடனே உடம்பெல்லாம் அவளுக்கு நடுங்க, வயிற்கூச்சல் எடுக்கிறது. சுவாமி, உங்களை பார்த்தாலே அந்த பரமசிவனை பாக்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு. அப்படியாம்மா, என்ன யார் பார்த்தாலும் காலாதி காலமா பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்னு தாமா சொல்றா. நீ ஒண்டிதான் ஏதோ புகழ்ந்து பேசுறமா. சுவாமி, நின்னுண்டே பேசுறல, உடம்பெல்லாம் நடுங்கிறது, என்ன செய்யறதுமா? இந்த உடம்பு நடுக்கத்தினாலும் உலகமே சுத்துறது அப்படிங்கிறார். சுவாமி, உங்களுக்கு பசி தாங்கல போல இருக்கு, உள்ள வந்து கொஞ்சம் உட்காருங்கோ, இதோ 1 நிமிஷத்துல சமைச்சு விடுறேன். சரியா போச்சு, இன்னும் சமைக்கலையா? அட பாழா போற ஆண்டவனே, இந்த யமன் இருக்கானே, நல்ல வாழையெல்லாம் திடீர்னு பிடிச்சிட்டு போயிடுவான். என்ன கண்டாலே ஓட்டம் பிடிக்கிறான், என் கிட்டையே வரமாட்டேங்கிறான். இன்னும் எத்தனை நாளைக்குதான் பிச்சை எடுத்து வைத்த வளர்க்கறது? பிச்சைக்கு போனாலும் லேசுல சாப்பாடே கிடைக்கிறது இல்லம்மா. இப்படி சொல்லிட்டே இருக்கும் பொழுது, சுவாமி, சாதம் வடிச்சுட்டேன், காய்கறி தான் பண்ணணும். அம்மா, உன் கறியும் வேண்டாம், காயும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்மா, வெறும் சாதத்துல உப்பு போட்டு பிசைஞ்சு போடு, போரும், பசி தாங்கலங்கிற. அப்படியா அப்படின்னு வந்தவரை அழகா கை கால நம்ம ஜலம் கொடுத்து மனையிட்டு தலைவாழை இலை போட்டு சாதத்துல மோர் வெட்டு பிசைஞ்சு அதை அள்ளி அள்ளி இலையில வச்ச. அவளுக்கு ஒரு குறை. என்ன ஒரு குறை அந்த அம்மையாருக்கு அப்படின்னா, வந்த சிவனடியாருக்கு வெறும் சாதத்தை மட்டும் வைக்கிறோமே அப்படின்னு. உடனே கணவன் கொடுத்தனுப்பிச்ச கனி நினைவுக்கு வந்தது. சுவாமி, மாம்பழ தொட்டுன்னு சாப்பிடறா? சாப்பிடத்தானே வந்திருக்கேன், வேண்டான்னு சொல்வேனா? வெய் தாயே வெய் அப்படிங்கிறார். உடனே சந்தோஷமாக உள்ள ஓடி போயிட்டு கணவன் கொடுத்தனுப்பிச்ச அந்த 2 கனிகளிலே 2 கனிலேருந்து அந்த ஒரு கனியை கொண்டு வந்து அடிகளார் இலையில வச்சா. அவரும் அந்த சாதத்தோடு அந்த மாம்பழத்தை சுவைச்சுட்டு, அம்மா, ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குமா, இப்படி மாம்பழத்தோட சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அந்த ஆசை எனக்கு நிறைவேறிடுத்து அப்படின்னு. அம்மா, நான் வரட்டுமா தாயே? ரொம்ப நன்னா இருந்ததுமா, நீ நன்னா இருக்கணுமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் அந்த மாம்பழத்தை அந்த உணவோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு அம்மையார்கிட்ட விடை பெற்று கிளம்புறார். இப்படி அவர் சென்றவுடனே பகல் வேளை சாப்பாட்டுக்கு பரமதத்தன் வரான். அவனுக்கு எப்பவும் போல தன் கணவனை அன்போடு வரவேற்று குளித்து நீராட செய்து விபூதியை கொடுத்து வெள்ளி மணையிட்டு பொன் தாம்பாளத்தை எதிரில் வைத்து பலவித காய்கறிகளோடு நெய் மணக்க பரிமாறுறா. அப்படி கணவன் சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது கணவன் கொடுத்து அனுப்பிச்ச கனிகளிலே மீதி ஒன்றை எடுத்துட்டு வந்து, நீங்கள் கொடுத்து அனுப்பிய கனி சாப்பிடுங்கோன்னா. பரமதத்தனும் அதை வாங்கி சுவைக்க தொடங்கினான். அவ்வளவுதான், வினை மூண்டு விட்டது. மாம்பழ சுவையில் மயங்கி போன பரமதத்தன், புரிதவதி, இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட சாப்பிட திகட்டவே இல்லை, இன்னொரு கனி இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துட்டு வந்து போனேன்னா. எப்பேற்பட்ட சுயநலவாதி, அதை எனக்கு போடுங்கிறான் பாருங்க. ஆனால் இப்படி ஒரு சொல் கணவனிடத்திலிருந்து வரும்னு புனிதவதி அம்மையார் எதிர்பார்க்கல. அவ சொல்லிருக்கலாம் இல்லையா, உங்களுக்கு ஒண்ணு வச்சுட்டு நான் ஒண்ணு சாப்பிட்டுட்டேன்னு. அப்படி பொய் சொல்லலாமா? கற்புடைய பெண்ணுக்கு அது உகந்த செயல் இல்லை இல்லையா? இப்ப இருக்கிற பெண்களா இருந்தா தாராளமா சொல்லுவா, இந்த உன்னையாவது உங்களுக்கு மிச்சம் வச்சனே, அதையும் சாப்பிட்டு இருக்கணும்,
போனா போறதுன்னு ஒண்ணு வச்சா இதையும் கொண்டா நான் கேட்கிறேன் அப்படின்னு அடிச்சு பேசுவான். ஆனா புனிதவதி அம்மையார் அப்படி சொல்லல. என்ன பண்ணினா அதுக்கு பதில உண்மையை சொல்லலாம் இல்லையா? சிவனடியாருக்கு வச்சு விட்டேன்னு உண்மையை சொன்னால் கணவனை விட உனக்கு இது ஒருத்தர் உயர்ந்தவரா அப்படின்ற சொல்லுக்கு இடமாயிடும். பாருங்க எப்படிப்படியெல்லாம் யோசிக்கிற அந்த காலத்தில் பெண்மணிகள் எல்லாம். உண்மையான கற்புடைய பெண்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பார்கள். ஒரு அவச்சொல்லு கூட நம்ம வாங்கக்கூடாது, கணவன் கிட்ட இருந்து ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு அவ்வளவு அழகா நடிப்பெல்லாம் கிடையாது, உண்மையாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட அந்த புனிதவதி அம்மையார் என்ன செய்யறது? கணவனை விட எனக்கு இன்னொருத்தர் உயர்ந்தவரான்ற சொல்லுக்கு இடமாயிடுமே. அதனால நாக்குழற இல்லாத ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு வரேன்னு உள்ள போனா அவ்வை பிராட்டியார் இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை என்று சொன்னாள் இல்லையா? அது போல அந்த இல்லாத ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு வரேன்னு உள்ள போனா கணவன் கேட்ட உடனே வடுக்குன்னு இல்லேன்னு சொல்லாம தன் மனக்குமுறல ஆண்டவன் இடத்துல வெளிப்படுத்துறா. பெருமானே, அழல்வண்ணா நீ எலையோ, வந்த சிவனடியாரின் பசியை தீர்க்க மாங்கனிய கொடுத்துட்டேன். இப்போ கணவர் மாம்பழம் கேட்கிறாரே, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன்? ஓ மனக்குமுறல் அப்படியே வெளிப்படுத்துறா. ஐயே நான் என்ன செய்வேன் அருங்கனிக்கு, ஐயே நான் என்ன செய்வேன்? கையால் மற்றொரு கனியை தாரா என்றார் கணவர், கையால் மற்றொரு கனியை தாரா என்றார் கணவர். உயும் வழி எனக்கு ஒன்றும் புரியவில்லை, ஐயே நான் என்ன செய்வேன்? வருத்தும் பசி தீர்க்க வந்த சிவனடியார்க்கு, வருத்தும் பசி தீர்க்க வந்த சிவனடியார்க்கு நறுக்கி ஒரு மாங்கனியை நல்குணவாய் தந்து விட்டேன், ஐயே நான் என்ன செய்வேன்? கையை விரிப்பாயோ சிவமே காத்தருள்வாயோ? இப்படி அம்மையார் ஆண்டவனே குறையிருந்து வேண்டிய 2 கரங்களிலே அற்புத மாங்கனி ஒன்று வந்து விழுந்தது. அவ்வளவுதான், ஒரே சந்தோஷம் அம்மையாருக்கு. அந்த பழத்தை எடுத்துட்டு ஓடோடி வரா. இதோ நீங்கள் கேட்ட மாங்கனி சாப்பிடுங்கள் அப்படின்னு பரமதத்தனுடைய இலையில வச்சான். பரமதத்தனும் அதை சுவைக்க தொடங்கினான். அப்படி சுவைச்சென்று இருக்கும் பொழுதே அவனுடைய முகம் மாறிடுத்து. ஏன்னா தன்னுடைய மனைவியை ஒரு முறை ஏற இறங்க பார்த்துட்டு, அதாவது முதல்ல சாப்பிட்ட பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் சுவையில எவ்வளவோ மாறுபாடு இருக்கு. ஏன் ஒரே மரத்துல மாம்பழம் இருந்ததுன்னாக்க அந்த மாங்காய் எடுத்து நம்ம மாங்கனியாவே எடுத்தோம்னா கூட அதுல ஒண்ணு புளிக்கும், ஒண்ணு நன்னா திதிப்பா திதிக்கும், அப்படி இருக்குமே. இது என்னது, இது விபரீதம். இங்கேதான் ஆண்டவனுடைய சோதனை கட்டமானது தொடங்குகிறது. இந்த மாங்கனி திருவிழாதான் அவ்வளவு விமரிசையாக அந்த காரைக்கால்ல கொண்டாடுறா. ஆகையினால்தான் இந்த மாங்கனியினுடைய கட்டத்தை ரொம்ப அழகாக சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் தன்னுடைய மனைவியை ஒரு முறை ஏற இறங்க பார்த்து விட்டு இவன் ஏதோ பொய் சொல்றா அப்படின்னு நினைச்சுட்டு, இல்லையடி பெண்ணே இல்லையடி, இதற்கு இணையாம் கனி இல்லையடி, இல்லையடி பெண்ணே இல்லையடி, இதற்கு இணையாம் கனி இல்லையடி, சொல்ல போனால் நான் முன்னே கொடுத்த சுயம் கனி இது இல்லையடி, இல்லையடி பெண்ணே இல்லையடி, இதற்கு இணையாம் கனி இல்லையடி, உள்ளம் எனக்குது உயிரம் எனக்குது உடலெங்கும் என்பம் பாயுதடி, உள்ளம் எனக்குது உயிரும் எனக்குது உடலெங்கும் என்பம் பாயுதடி.
குறிப்பாயடி. இல்லையடி பெண்ணே இல்லையடி இரண்டு இணையான் கனி இல்லையடி. புனிதவதி, உண்மையை சொல். இந்த பழம் நான் முன்னே கொடுத்த மாம்பழத்தை சேர்ந்தது அல்ல. இது போன்ற சுவையுடைய கனி இந்த உலகத்திலும் மேல் உலகத்திலும் கூட இருக்காது போல் தோன்றுகிறதே. அவ்வளவு சுவையா இருக்கிறது. ஏன் இந்த கனி? உண்மையை சொல்லுன்னா. அம்மையார் என்ன செய்வார்? எப்படி உண்மையை சொல்வது? சொன்னா தற்பெருமையாகிவிடும். சொல்லாமல் இருக்கிறான் என்றால் கற்புடைய பெண்ணுக்கு அது உகந்த செயல் இல்லை. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிம்பா. அது போல அம்மையார் தவிக்க ஆரம்பிச்சுட்டார். அதனால சரி, எப்படியாவது நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு மனசை திடப்படுத்திட்டு ஒரு வழியா சிவனடியார் வந்ததையும் அவருக்கு உணவோடு மாம்பழம் வச்சதையும் சொன்னார். நீங்கள் கனியை கேட்ட உடனே நான் ஆண்டவன் கிட்ட வேண்டினேன், ஆண்டவன் தான் இந்த கனியை கொடுத்தாருன்னு சொன்னான். அத சொன்ன உடனே அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகரிச்சது. அவன் எப்படி சொல்றான் தெரியுமா? ஆண்டவன் வந்தானோ உனக்கு அருங்கனி தந்தானோ, ஆண்டவன் வந்தானோ உனக்கு அருங்கனி தந்தானோ, ஏண்டி இப்படி தப்பிட ஒரு பொய் எப்படி கற்றாய் எப்படி மாதே. ஆண்டவன் வந்தானோ உனக்கு அருங்கனி தந்தானோ, காட்டில் உறைந்து காய்கறி தின்று கடுத்தவம் புரிவோர் எங்கே, காட்டில் உறைந்து காய்கறி தின்று கடுத்தவம் புரிவோர் எங்கே, நாட்டினில் இன்ப சேச்சிடை வாழ்ந்து நாளும் சுவைத்திடும் நீ எங்கே, நாட்டினில் இன்ப சேச்சிடை வாழ்ந்து நாளும் சுவைத்திடும் நீ எங்கே. மூவர் தேவரும் யாவரும் அறியா முதல்வன் வந்தானோ, மூவர் தேவரும் யாவரும் அறியா முதல்வன் வந்தானோ, தவ புதல்வன் வந்தானோ, என் இறைவன் வந்தானோ, வந்ததும் கனி தந்ததும் பெருவிந்தையான் இருவிந்தையே, வந்ததும் கனி தந்ததும் பெருவிந்தையான் இது விந்தையே, வந்தது உண்மை என்றால் கனி தந்தது உண்மை என்றால், வந்தது உண்மை என்றால் கனி தந்தது உண்மை என்றால், எந்த கண் முன் இன்னொரு கனியை இறைவன் தந்திட காட்டுக பார்ப்போம். ஆண்டவன் வந்தானோ உனக்கு அருகனி தந்தானோ, ஏண்டி இப்படி தப்பிட ஒரு பொய் எப்படி கற்றாய் செப்படி மாதே. ஆண்டவன் வந்தானோ உனக்கு அருகனி தந்தானோ. பைத்தியக்கார பெண்ணே, எங்கிட்டயா பொய் சொல்ற? காலாதி காலமா தவம் இருக்கிற இந்த ஞானிகளுக்கெல்லாம் கூட பகவான் வெளிப்பட மாட்டான். சாதாரணமா நீ சிற்றின்பத்துல திளைத்துக் கொண்டிருக்கும் உனக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைச்சதுன்னா யார் நம்புறது? அப்படி நான் நம்பணும்னா நீ ஒரு காரியம் செய். என் கண் முன்னால இன்னொரு கனியையும் வரவழைச்சு காமி, அப்பதான் நான் நம்புவேன். இல்லைன்னா நீ சொன்னதெல்லாம் பொய் 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 அப்படின்னு கர்ஜித்தான் ஆகும். இந்த கொடும் சொற்களை கேட்ட அம்மையார் என்ன செய்வா? மறுபடியும் ஆண்டவன் கிட்ட போயிட்டு, ஆண்டவனே என்னையே இப்படி சோதிக்கிற சிவபெருமானே, நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக இப்படியெல்லாம் எனக்கு ஒரு அவப்பெயர்? பொய் என்ற உரை கேட்டு புலம்புகின்றேன் பெருமானே, ஐயனே அம்பலத்தில் ஆடும் அருளரசே, கேளாதனையெல்லாம் கேட்கும்படி என்னை ஆளாக்கி விட்டனையோ அம்பலவா, என்னுரையும் பொய்யானால் நின் அருளும் பொய்யாகும், உன்னருளால் இயங்குகின்ற
சங்கரனே நீலகண்டா, சங்கரனே நீலகண்டா, சங்கரனே நீலகண்டா. இப்படி அம்மையார் கதறினார். அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பார்கள், அழுதால் உன்னை பெறலாமே என்றார் மாணிக்க வாசகர். இப்படி அம்மையார் கதறுவதை கேட்டு ஆண்டவன் சும்மா இருப்பாரா? முன்போல் இப்போதும் ஒரு மாங்கனி வந்து விழும்படி அருள் புரிந்தார். அவ்வளவுதான். அம்மையாரின் கவலையெல்லாம் பறந்து விட்டது. அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து ஓடோடி வர காட்சியை பார்த்தான் இந்த பரமதத்தன். எதிராது இன்னொரு கனியும் எடுத்துட்டு வராளே, இது என்ன மாயம் அப்படின்னு வியந்தான். இந்த அம்மையார் அந்த கணவனிடத்திலே அந்த பழத்தை கொடுத்து, இதை பாருங்கோ, இது நீங்கள் கேட்ட மாங்கனி, ஆண்டவன் மனமிறங்கி இது கொடுத்தார் பார்த்தேளா அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கிறா. அதை அவன் கையில வாங்கினானோ இல்லையோ, அவன் நினைச்சபடியே விருன்னு மாயமா மறைஞ்சு கொடுத்து. அவ்வளவுதான். எப்படி இருக்கும் அந்த பரமதத்தனுக்கு? ஒரு கரண்ட்ல போயிட்டு நம்முடைய கையோ இல்ல வேற ஏதாவது பட்டுதுன்னா எப்படி ஷாக் அடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி துடிக்க ஆரம்பிச்சு விட்டானவன். என்ன பண்றதுன்னே தெரியல. ஆஹா, இப்பேற்பட்ட இந்த புனிதவதிய நான் வந்து இப்படி சோதிச்சுட்டேனே ஆண்டவா, என்ன மன்னிக்கணும் ஆண்டவா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோன்னு பலவாராய் புலம்பினான். இப்படி புலம்பிய பரமதத்தனுடைய மனசு வேற ஒரு பக்கம் போயிடுத்து. இப்படியே நாட்கள் ஓடுறது. புனிதவதி புனிதவதின்னு எப்பொழுதுமே வெளியிலே இருந்து வரும்பொழுது கூப்பிட்டுண்டே வருவான். அந்த சொல் மறைந்து எத்தனையோ நாளாயிடுத்து. மறுபடியும் அவன் வந்து உள்ள வரான். கை கால நம்ம தண்ணீர் கொடுத்தா வேண்டாம் அப்படின்னு, கை கால நம்ம தண்ணீர் கொடுத்தா வேண்டாமா நானே அலம்பிக்கிறேன் அப்படிங்கிறான். தானே எடுத்துக்கிறான். சமையல் அறைக்கு சென்று தானே சாதம் போட்டுக்கிறான். அம்மையார ஒரு வேலை கூட செய்ய விடுறது இல்லை. ஏன்னா அம்மையாரை தெய்வம் என்றே நினைத்து விட்டான் அவன். தெய்வத்தை பணி கொள்ளலாமோ, தெய்வத்தை பணி கொள்ளலாமோ, அந்த தீய கொடும் பழி காணாகலாமோ, தெய்வத்தை பணி கொள்ளலாமோ. மெய்யை உணர்ந்த பின் மனமே, மெய்யை உணர்ந்த பின் மனமே, அந்த மேலான பெண்ணை நீ ஆளாக்கலாமோ, தெய்வத்தை பணி கொள்ளலாமோ. புனிதவதிய தெய்வம்னே நினைச்சுட்டான். அம்மையார் கணவனுடைய சந்தேகத்தை போக்கி பழையபடியும் இன்பமாக வாழறதுக்கு ஆண்டவனை வேண்டி மாங்கனியை காட்டினா. ஆனா அது வேறு திசையில போயிடுது. அம்மையார் எந்தவித சலனமும் இல்லாமல் முன்போலவே கணவனுக்கு பணிவிடை செய்ய நினைக்கிறார். ஆனால் பரமதத்தன் அம்மையாருடைய முகத்தை பாக்கறது, நிமிர்ந்து பாக்கறது கூட அவன் கூசினானா. இப்படியே எத்தனை நாளுக்கு தான் வாழறது? ஒரு நாள் பரமதத்தன் என்ன பண்ணினான் தெரியுமா? வெளியில சென்ற பரமதத்தன் உள்ள வந்தான். தனக்கு வேண்டிய பொருளை எல்லாம் மூட்டை கட்டினான். இத பார்த்த அம்மையார் கண் கலங்க, எங்க போகிறீர்கள் கேட்டா, ஊருக்கு போறேன்னா. என்னிடத்தில் இத்தனை நாள் சொல்லலையே? உறவினர்களுக்கெல்லாம் சொல்லிட்டேம்மா, உனக்கு சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கேன். எதுக்காக ஊருக்கு போகணும்? பொருள் தேடுவதற்கு தான். இருக்கிற பொருளே எத்தனையோ தலைமுறைக்கு தாங்குமே, இன்னும் எதுக்கு நமக்கு பொருள்னு கேக்குறா. ஆண் பிள்ளைக்கு அழகு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்வா. அப்படி சம்பாதிக்கிறது தானே ஆண்மகனுக்கு ஒரு அழகு. ஆகையினால நான் ஊருக்கு போலான்னு தீர்மானம் பண்ணிட்டேம்மா. நீங்கள் கட்டாயம் போய்த்தான் ஆகணுமா? அந்த முடிவை நான் எப்பவோ செஞ்சுட்டேன். போனா எத்தனை நாளாகும் திரும்பி வர? எப்படி சொல்ல முடியும்? போற இடத்துல என்னோட நிலைமை எப்படி இருக்குமோ என்னமோ. அதனால எனக்கு அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாதுமா. என்னை மறந்து விட மாட்டீர்களே? கண்டிப்பாக மறக்க மாட்டேம்மா. வாழ்நாள் முழுவதும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். என் நெஞ்சத்துல உனக்காக ஒரு பெரிய கோவிலே கட்டி வச்சிருக்கேம்மா. கவலையே படாத, நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு அம்மையாருடைய அந்த அம்மையாருடைய அதாவது அது நினைப்பிலேயே இருந்துட்டு இருக்கானவன். இப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம சோதிச்சுட்டோமேன்னு அவனுக்கு குத்திண்டே இருக்கு உள் மனசு. அவன் என்ன பண்ணினானா, உன்னை மறக்க மாட்டேம்மா,
என் நெஞ்சத்துல உனக்காக ஒரு பெரிய கோவிலே கட்டி வச்சிருக்கேம்மா, நான் வரட்டுமா தாயேன்னு சொல்லிட்டு கிளம்புறானா. அம்மையார் அப்படியே கண்ணில தாரை தாரையாக நீர் வழிய பரமதத்தனுக்கு விடை கொடுத்தாள். பரமதத்தனும் கிளம்பினான். அவன் அம்மையே நான் சென்று வருகிறேன்னு அவன் இருக்கிற திசையில ஒரு கும்பிடு போட்டு கப்பல் ஏறினான். கப்பலும் வேகமாக நகர்ந்தது. அவனுக்கே ஒரு திட்டமே இல்லை, எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு கிளம்பிட்டான். அந்த கப்பல்ல ஏறினவுடனே கப்பலும் வேகமாக நகர்ந்தது. நேர போனான். மதுரை வளர்த்த தமிழ் வளர்த்த அந்த கன்னிநாடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் இறங்கி பல வியாபாரங்கள் எல்லாம் செஞ்சுட்டு பொருட்களை எல்லாம் சேர்த்து கொண்டிருந்தான். மறுபடியும் கப்பல் ஏறி அவன் பல வியாபாரங்கள் எல்லாம் செஞ்சுட்டு பொருள்களை எல்லாம் நிறைய சேர்த்துட்டு இருந்தான். அந்த ஊரிலே ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய பெண்ணை அந்த பரமதத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவனும் சரின்னு சொன்னான். கல்யாணம் ஆயிடுத்து. அவ 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. இன்பமா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல ஆண்டவனுடைய அருளால ஒரு பெண் குழந்தை அவனுக்கு பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு முதல் மனைவியை மறக்காமல் புனிதவதின்னு பேர் வச்சு அந்த குழந்தையை கொஞ்சம் குலாவி மகிழ்ந்துட்டு இருக்கான். இங்க அம்மையார் சென்று வருகிறேன் என்ற பரமதத்தன் எங்கு சென்றார், என்ன ஆனாருங்கிற செய்தி ஒண்ணுமே தெரியலையேன்னு ஆண்டவன் கிட்ட தினமும் அவர் முறையிட்டுட்டே இருக்கான். ஒரு நாள் இப்படி முறையிட்டுட்டே இருக்கும் பொழுது பின்னால இருந்து ஒரு குரல், உன் கணவன் இருக்காமா? அம்மையா திரும்பி பார்க்கிறார். தன் தந்தை. அப்பா இருக்காரா? எங்கே? அவன் எங்க இருந்தா உனக்கு என்ன? அந்த சண்டாளம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான். சிவசிவா, இது என்ன கொடுமை இது? ஆமாமா, கல்யாணம் பண்ணிட்டது மட்டும் இல்லம்மா, ஒரு குழந்தை கூட இருக்கான். போருமா? அதனால அப்பா, நான் தங்களை தாழ்ந்து வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு ஒரு உதவி செய்வேளா? என்ன செய்யணும் சொல்லுமா? என்னை அழைச்சிட்டு போய் என் கணவனிடத்துல விட்டுடுங்க. என்னம்மா, இப்பதானே சொல்றேன், அவன் வேற ஒத்திய கல்யாணம் பண்ணிட்டான், எப்படிமா உன்னோட வாழ்வான்? அப்பா, உங்களுடைய மகள் வாழாவிட்டின்ற பேரோடு தாய் வீட்டிலேயே இருக்கிறத விட கணவனுடைய அன்பு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, கணவனோடு வாழுகிறாங்கிற பேராவது நான் தங்களுக்கு தர வேண்டாமா? தயவு செய்து என்னை அழைச்சிட்டு போய் என்னுடைய கணவனிடத்திலே விட்டுடுங்கோன்றா. நீ முடிவா என்னதாமா சொல்ற? என்னை அழைச்சிட்டு போய் என் கணவனிடத்திலே விட்டுடுங்கோ. மறுநாளைக்கு அந்த அம்மையார் புறப்படுகிறார். மாமணி சிவிகை தன்னில் மடநடை மயிலல் நாரை தாமரை தவிசில் வைகுந்தனித்திரு என்ன ஏற்றி மாணிக்கம் போன்ற நவரத்ன கற்களால் இழைக்கப்பட்ட அந்த பல்லக்கிலே தாமரையில் திருமகள் வீற்றிருப்பது போல அமரச் செய்து அந்த பல்லக்கை சுமந்து கொண்டு சுற்றத்தார்கள் புடைசூழ எல்லாரும் கிளம்பிட்டா. அப்படி புறப்பட்டவர்கள் காடு மலை சுனையெல்லாம் சுற்றி இரவு பகல் பாராமல் நடந்து செந்தமிழ் திருநாடாகிய மதுரை எம்பதியை அடைந்தார்கள். உடனே அவர்கள் எல்லோரும் பரமதத்தன் தங்கியிருக்கும் அந்த ஊரில் சென்று ஒரு சோலையிலே இவர்கள் எல்லாம் தங்கிட்டு சில ஆட்களை விட்டு உங்கள் முதல் மனைவியை அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற செய்தியை சொன்னான். அவ்வளவுதான். அந்த செய்தியை கேட்டானோ இல்லையோ, பரமதத்தன் அவசரமாக தன் மனைவியை ஒரு கையில பிடிச்சிருந்தா, இன்னொரு கையில குழந்தைய பிடிச்சிருந்தா ஓடோடி வரான். ஓட்டமா ஓடி வந்து கைகாலெல்லாம் நடுங்கிறது, அவனுக்கு குழறது. இந்த நிலையில பரமதத்தன் ஓடோடி வந்தவன் என்ன பண்ணினான் தெரியுமா? எல்லாருடைய கண் எதிரிலேயே அப்படியே சாஷ்டாங்கமா அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டான். சிவசிவா, இது என்ன கொடுமை அப்படின்னு சுற்றத்தார்கள் பக்கம் அந்த புனிதவதி அம்மையார் ஒதுங்கி நின்றான். விழுந்தவன் என்ன சொன்னான் தெரியுமா? யானுமதருளால் வாழ்வேன், இவ்விளம் குழவிதானும் பான்மையால் உமது நாமம் என்று பணிந்து வீழ்ந்தான். உங்களுடைய அருளால நான் நன்னா வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. இதோ இவள் என் மனைவி, இதோ இவள் என் குழந்தை. தங்களை மறக்காமல் தங்களுடைய பெயரையே புனிதவதின்னு பெயர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான்.
சொன்ன உடனே அம்மையாருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே சிவா, சிவபெருமானே, இது என்ன கொடுமை, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற ஆண்டவனேன்னு மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த பரமதத்தன் என்ன பண்றான் தெரியுமா? தான் முன்பு அந்த மாங்கனியால் கண்ட தெய்வீக நிகழ்ச்சி, இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சி, இந்த மாங்கனி நிகழ்ச்சி பரமதத்தனுடைய சுற்றத்தார்களுக்கோ இல்ல இவாளுடைய உறவுக்காரர்களுக்கோ ஒத்தருக்குமே தெரியாது. பரமதத்தனும் சொல்லல, புனிதவதி அம்மையாரும் வெளிக்காட்டி கொள்ளல. ஆனா இப்போ அந்த பரமதத்தன் சொல்றான், அந்த மாங்கனியால் கண்ட அந்த தெய்வீக நிகழ்ச்சி எடுத்து கூறி, ஆதலாலே உடனே எல்லோருமே அதிசயித்து நின்றார்கள். அம்மையார் பார்த்தா, பெருமானே, இது நிச்சயமா எனக்கு இது சரிப்பட்டு வராது. ஆண்டவனை மனத்துள் தியானித்து, இவருடைய கொள்கை இதுவானால் இவருக்காக தாங்கிய தசைப்பொதி கழிந்து என்னாலும் உன் திருவடி போற்றும் எனக்கு பேய் வடிவத்தை கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டினார். என்ன அதிசயம்! எல்லோருடைய கண்ணெதிரிலேயே விண்ணும் மண்ணும் வணங்க, சதைகள் எல்லாம் அழிந்து பார்ப்பதற்கே ஒரு கோரமான பேய் உருவம் அம்மையாருக்கு வந்துடுத்து. அம்மையாரை கண்ட மக்கள் பேய் 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 என்று அஞ்சு நடுங்கி ஓடி போயிட்டார்கள். உடனே அம்மையார் சிரித்துக் கொண்டே, யானே தவமுடைய என் நெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே அக்கை மாவுரி போன்ற கண்ணுதலாம் விண்ணீற்ற அம்மானு காளாயினே. என்று அந்த இடத்தில் தோன்றி ஞானத்தினாலே அற்புத திரு அந்தாதி என்ற 100 பாடலையும் பின்னும் இரட்டை மணி மாலை என்ற பாடலையும் பாடி அங்கிருந்து கைலை மலையை காண ஒவ்வொரு ஊராக ஆர்வத்தோடு வருகிறார். அம்மையாரை கண்ட மக்கள் பேய் 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 என்று அஞ்சு நடுங்கி ஓடினார்கள். உடனே, எம்பெருமானே, நீ என்னை அறிவாய், மக்களுக்கு என்ன தெரியும் என்று கூறி கைலை மலை சாரை அடைந்தார். இந்த கைலை மலையிலே காலால் மிதிக்க கூடாது என்று அஞ்சு நடுங்கி மெல்ல மெல்ல தலையால் நடந்து போகிறார். எலும்பு கூடு தலையால் நடந்து வருது. பார்வதி அம்மை பார்த்தது, என்ன சக்தி இது, இப்படி ஒரு எலும்பு கூடு தலையால் நடந்து வருதே. அம்மா தாயே வருக வருகன்னார் எம்பெருமான். அம்மா, இவை நம்மை நேசிக்கும் தாய், என்னை வேண்டி இந்த வரத்தை பெற்றிருக்காள், தாயே வாமான்னு அன்போடு கூப்பிட்டு வரவேற்கிறார். அம்மையாரும் அப்பான்னு ஆனந்தம் பொங்க அவர் திருவடிகளை விழுந்து வணங்கி எழுந்து நிற்கிறார். பார்வதி தேவி தானே கேட்கிறா. அப்பதான் அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லாராம், நம்மை வேண்டி நின்ற தாய் மாய்வோ அப்படின்னு. அம்மையே, உங்களுடைய பக்திக்கு நான் ரொம்ப மகிழ்ந்தேம்மா, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறா. பெருமானே, எனக்கு என்ன வரம் வேணும்? இரவாத இன்ப அன்பு வேண்டும். சரிமா, பிறவாமையும் வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். ஐயனே, நான் பாடும் பொழுது நீ என் அடியின் கீழ் இருக்க வேண்டும். நீ வேண்டும் வரம் தென் திசையில் திருவாலங்காடுன்னு ஒரு ஸ்தலம் இருக்குமா, அங்கே வந்தால் நம்முடைய ஆடலை காண்பாய் என்று பகவான் அவருக்கு ஆசை கூறி அவருக்கு வழி அனுப்பினார். அம்மையார் திருவாலங்காட்டை நோக்கி மெல்ல மெல்ல அவள் தலையால் நடந்து போகிறார். ஆண்டவருடைய எழுந்தருளும் சேவடி கீழ் இன்பமுறப்பாடி முக்தி நலத்தை அடைந்தார் காரைக்கால் அம்மையார். இந்த புண்ணிய சரித்திரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஆண்டவனை இளமையிலிருந்தே பக்தி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவன் மனமிறங்கி எதிர்பட்டு விடுவான் என்று சொன்னார். இதுவரை காரைக்கால் அம்மையார் சரித்திரம் இசைப்பேரரை கேட்டீர்கள். வழங்கியவர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள், வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.